பரமநாஸ்திக குடும்பம் ஒரு குடும்பம். பையன் படிப்புல இனிமே அவனுக்கு ஈடு படிப்பு இல்லைன்னு படிக்கிறான். அந்த பையன் எல்லாம் காப்பாத்திப்பட போறான்னு நினைச்சான். பெரிய படிப்பு எது உண்டோ அது படிச்சு பாஸ் பண்ணினான். பெரிய உத்தியோகத்துக்கு ஆர்டர் வந்திருக்கு. இவன் அப்ளிகேஷன் போடாமலே அவ அங்கேருந்து கூப்பிட்டுருக்கா. இவன் எல்லாரையும் பரியாசம் பண்றது ராமாயணம் பாகவதம். பெரியவாள் குருவாயூரப்பன் தலையாட்டினத்தை அவர் பார்த்தாராங்கிறது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அந்த பயலுக்கு மறுநாளே பைத்தியம் பிடிச்சு போச்சு. எந்த பிள்ளையை நம்பி சொத்தெல்லாத்தையும் வாரி இறைச்சி அவன் படிச்சு கரையேற்றி விட போறான்னு நினைச்சான். ஒரே பய அவன் சந்தோஷமாவா இருக்கு. அவனுக்கு பைத்தியம் முடிச்சது. தவிக்கிறது குடும்பம். அதுக்கு மேல இன்னமே என்ன கஷ்டம் வேணும்? அவனை நம்பிண்டு எத்தனையோ கடனையும் உடனே வாங்கி வச்சுட்டு இருக்கான். அவன் காப்பாத்தி விட போறான்னு சித்தப்பிரமம் வந்துருச்சு. என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? தெய்வ பலம் இல்லாம மானுஷமான பலம் போறவே போராது. அதனாலதான் ஆச்சாரியால் நரசிம்ம தாபனியிலே 3 பலம் வேணும். நல்ல சத்குருக்களை அண்ணணும், நல்ல மந்திரங்களை உபதேசம் பெறணும், அந்த மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதா பலம் இருக்கணும். இந்த 3 இருந்தா 3 லோகம் அவன் கையில இருக்குன்னு நரசிம்ம தாபனி உபனிஷத்துல ஆச்சாரியால் அதுக்காகவே அந்த உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார், பாஷ்யம் பண்ணினார். தசோபனிஷத் பாஷ்யம் பண்ணது போராதுன்னு நிருசிம்மதாபினிங்கிற உபனிஷத்துக்கு போய் பகவத்வாதாள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்ச காலடியில் அவதரிச்ச பிரபு போய் பாஷ்யம் பண்ணினாள். மனுஷ பலம் போராது, பணம் போராது, பதவி போராது, தெய்வ பலம் தேவை, தெய்வ பலத்தை அடைவதற்கு இதுதான் மார்க்கம் என்று போய் பாஷ்யம் பண்ணியிருக்காள்.